அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதினா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வழுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நடவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல்வேறு கடமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சில கடமைகள் உடல் சார்ந்து அது அமைக்கப்பட்டிருக்கும். தொழுகையை போல, நோன்பு கடைபிடிப்பது போல. சில கடமைகளை அல்லாஹு தாலா பொருள் சார்ந்து கடமையாக்கியிருப்பான். ஹஜ்ஜினுடைய அமல்களைப் போல, ஜக்காத்தினுடைய கடமைகளைப் போல. இந்த ரெண்டு கடமைகளையும் ஒரு மனிதன் பூர்த்தியாக்குற போதுதான் முழுமையான முஸ்லீமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பது மார்க்கம் சொல்லுகிற செய்தி. திருக்குரானில் அல்லாஹு தாலா 27 இடங்களில் தொழுகையை பேசுகிற அதே இடத்தில் அதன் அடுத்த வார்த்தையாக ஜக்காத்தையும் அல்லாஹு பேசுகிறான். திருக்குரானுடைய 30 இடங்களில் ஜக்காத்தை மட்டும் அல்லாஹ் தனியாக பிரித்து அந்த கடமை குறித்த செய்திகளை அல்லாஹ் விளக்கித் தருகிறான். தொழுகை படைத்தவனுக்கும் படைப்பாளிக்கும் உள்ள தொடர்பு. எனவே அல்லாவுக்கும் அடியானுக்குமான தொடர்பில் ஒரு மனிதன் மேம்பட வேண்டுமானால் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு படைப்பு தன் படைப்பு சார்ந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஜக்காத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஒரு அடியான் தன்னோடு வாழ்கிற அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டுமானால் ஜக்காத் சதக்கா போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வின் விஷயத்திலேயும் அந்த அடியான் சரியாக இருக்க வேண்டும், தன்னோடு வாழ்கிற சக மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒருவன் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையோடு இணைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஜக்காத்தினுடைய கடமையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நிறைய சமயங்கள் தர்மத்தை பற்றி பேசுகிறது. எந்த சமயமும் தர்மத்திற்கு எதிரான ஒரு கருத்தை மக்களுக்கு வலியுறுத்தவில்லை. ஆனால் வித்தியாசம் என்னன்னா, தர்மம் செய்தால் நன்மை செய்யுங்கள் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் தான் எல்லா சமயங்களும் பேசும். இஸ்லாம் மாத்திரம்தான் தர்மத்தை கடமை என்கிற அடிப்படையில் பேசுகிறது. செய்யலாம், செய்வதற்கு அனுமதி அல்ல, செய்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிடுகிறான். கடமையாக்கப்பட்டதின் நோக்கமே விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்தாக வேண்டும். எனக்கு ஆசை, அதனால் செய்கிறேன். இப்போது ஆசை குறைந்திருக்கிறது, எனக்கு விருப்பமா தெரியலையே, என் மனசுக்கு இது ஒத்து வரல, இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தேவை வரல, அப்படியெல்லாம் இந்த வார்த்தையை கடமைக்கு நீங்கள் சொல்ல முடியாது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடமையாக்கப்பட்ட காரியத்தை ஒரு அடியான் செய்தாக வேண்டும். செய்யவில்லையானால் அது குற்றத்தின் அடிப்படையில் வரும். எனவே ஜக்காத் என்பது கடமை. திருக்குரானுடைய பாணியில ஒரு 3 விஷயங்களை அல்லாஹ் இணைத்தே சொல்லுகிறான். ஒன்றை விட்டு ஒன்றை நிறைவேற்றினால் அது முழுமை பெறாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது திருக்குரானுடைய செய்தி. அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான், வ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க. எனக்கு அல்லாஹ் போதும், ரசூல் வேணாம், ஈமான் முழுமை பெறாது. ரசூல் போதும், அல்லாஹ் வேண்டாம், ஈமான் முழுமை பெறாது. ரெண்டும் இணைத்தே சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹும் வேண்டும், ரசூலும் வேண்டும்.
அன் இஷ்குருலி ஒலி வாலிதைக்க, இறைவனுக்கு நன்றி செய்யுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செய்யுங்க. நான் அல்லாஹ்வுடைய கடமையை செய்வேன், ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் இல்லை, பெற்றோர்களுக்கு செய்வேன், அல்லாஹ்வை ரெண்டுமே வாழ்க்கையில் தோல்வி. அன் இஷ்குருலி ஒலி வாலிதைக்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செய், பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செய். வா அகீமுஸ் ஸலா வா ஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்து கொடுங்க. தொழுகைனா நாங்கள் செஞ்சுருவோம், அது தக்பீர் கட்டுறது சூறா ஓதுறது பிரச்சனை இல்லை. ஜக்காத்துனா நீ காசெல்லாம் கொடுக்கணும், பொருளாதாரத்தில் கணக்கு பண்ணணும். தர்மம்னா என்னுடைய பொருளாதாரத்தை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். எனவே பொருளாதாரம் என்றால் ஒரு சுணக்கம் வருமானால் தொழுகை அங்கீகாரம் கேள்விக்குறியாக வருகிறது. எனவே தொழுகையும் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜக்காத்தும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு முழுமை பெற்ற வாழ்வுக்கான சூழல் அமையும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஜக்காத்தை நீங்க கேளுங்க, கேட்டு வாங்கன்னு குர்ஆன் சொல்லலை. குர்ஆனுடைய சட்டமே அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்னா, குது மின் அம்பாலிஹிம் சதகத்தன், ஜக்காத்தினுடைய பொருளை அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு இஸ்லாமிய சரியத்திற்கு என்ன அனுமதினா, அது கட்டாயமாக்கப்பட்ட பொருள், அவன் கொடுத்தே ஆக வேண்டிய பொறுப்பு அவன் கையில் இருக்கிறது. இன்னொரு ஏழைக்கு தேவையான பொருளை இவன் கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவன் கொடுக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. எனவே காலம் தாமதித்து வருகிற வரை வாய்ப்பை எதிர்பார்த்து வாங்கிக் கொள்வதற்காக சொல்லப்பட்டதல்ல. ஜக்காத் அது கட்டாயம். எனவே நபியே நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்படி ஜக்காத் எடுக்கப்பட்டால் எடுத்து என்ன செய்யுங்க, து தஹீருஹும், அவர்களை பரிசுத்தமாக்குங்கள், வயுஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜக்காத்தை எடுப்பதின் மூலமாக அவர்களை பரிசுத்தவான்களாக நீங்கள் மாற்றி கொடுங்கள். நாம் சுத்தமடைகிறோம், நம்முடைய பொருளாதாரம் சுத்தமடைகிறது ஜக்காத்து கொடுக்கப்படுவதால். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிக்கு உத்தரவு. ஜக்காத்தை வாங்கிட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்திட்டு அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு துவா செய்யுங்க. இன்ன சலாத்தக்க சகனுன் லஹும், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும். ஜக்காத்து கொடுக்கப்படாததின் விளைவு தான் பல்வேறு பாதிப்புகளை மனிதன் சந்திக்கிறான். யதார்த்தம் அதுதான், உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். பொருளாதாரத்தில் அவ்வளவு முட்டுக்கட்டை வாழ்க்கையில் வருவதற்கு அதுதான் காரணம். வியாபாரம் செழிப்பாகாமல் போவதற்கு அதுதான் காரணம். குடும்ப வாழ்க்கை மகிழ்வில்லாமல் போவதற்கு அதுதான் காரணம். எந்த பிரச்சனையும் தாங்குவதற்கு சக்தி இல்லாமல் ஒரு மனிதன் முடக்கப்படுவதற்கு அதுதான் காரணம். குர்ஆன் சொல்லுகிறதே, ஜக்காத் கொடுக்கப்பட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்கிறது. அது அடுத்தவன் பணம், அது அடுத்தவன் காசு, அது உன்னுடைய பணம் அல்ல, நீ உருவாக்கியது அல்ல, உனக்கு குறிப்பிட்ட அளவில் நீ சம்பாதித்தது உனக்குரியது. ஜக்காத் கடமையானால் அது ஒரு ஏழைக்குரிய பணம். எனவே அந்த பணத்தை நீ வைத்துக் கொள்வது உன்னுடைய பொருளாதாரத்திற்கு பிரச்சனையை உண்டாக்கும், உன்னுடைய குடும்ப வாழ்வுக்கான சிக்கலை உருவாக்கும். எனவே அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையின் மூலமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள். நபிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அதிகார துணியில் அல்லாஹ் பேசுகிற இடம் அதுதான். எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அதிகார துணியில பேசல. குத்தீப அலைக்கும் சியாம், நோன்பு வைங்க. முன்னாடி உள்ளவங்க நோன்பு வச்சாங்க, நோன்பு வச்சா உங்களுக்கு ஈமான் கிடைக்கும். ரொம்ப சாதாரண வார்த்தைகளை இலகுவா அல்லாஹ் பேசுகிறார். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு தொழுகை கடமை, தொழுகையை நிறைவேற்றுங்க. அதிகார துணி அங்க வரல. ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற போது, நான் சம்பாதித்தது, நான் உருவாக்கியது, எனவே என் பொருளாதாரத்தை என் இஷ்டத்திற்கு பயன்படுத்துவான் என்று ஒரு அடியான் நினைக்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ சம்பாதிச்சதல்ல, நான் கொடுத்த பொருளாதாரத்தில் என் பாதையில் செலவழி. சம்பாதிச்சவனுக்கெல்லாம் பொருள் கூடுறதில்லை, உழைப்பவர்கள் எல்லாம் ஊதியம் கிடைச்சதில்லை. யாருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறோமோ, பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவர்களை செழிப்பாக்குறோம். அதனால் இது நாம் கொடுத்த பொருளாதாரம், நபியை எடுத்து கொள்ளுங்கள் என்ற உத்தரவை அல்லாஹ் தருகிறான். என்ன எடுக்க சொல்றானே அப்படின்னு ஒரு தயக்கம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் அந்த செல்வந்தர்களின் மன திருப்திக்காக நீங்களும் சுத்தமடைகிறீர்கள், உங்கள் பொருளாதாரம் சுத்தமடைகிறது, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது, எனவே எடுப்பதற்கான அனுமதியை நீங்கள் கொடுங்கள் என்கிற வார்த்தையை கருணையோடு பேசுகிறான். உத்தரவோடு பேசிய இறைவன், எடுத்துக்கொள்வதற்கான ஆளுமையை அதிகாரத்தை பயன்படுத்திய இறைவன் எடுத்ததற்கு பிறகு கருணையான வார்த்தைகளை சொல்லுகிறான். நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்தலாம். முந்தைய காலத்துலலாம் ஜக்காத் எப்படி இருந்ததுங்கிறத குர்ஆன் சொல்லுகிறார். ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்து வெட்ட வெளியில் அந்த பொருளை வச்சுருவாங்க, மலை முகட்டில் அந்த பொருளை வச்சுருவாங்க.
அந்த பொருளை வந்து வானத்திலிருந்து நெருப்பு வந்து கரிச்சிட்டா அந்த ஜக்காத் அங்கீகரிக்கப்பட்ட ஜக்காத்தாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. சப்போஸ் நெருப்பு வரலன்னா இது ஏதோ ஒரு துரதிர்ஷ்டமான பொருள் அப்படின்னு மக்கள் விலகி ஓடி விடுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறார், ஹத்தா யஅத்தியனா பி குர்பானன் தஅக்குலுன் நார. அந்த பொருளை நெருப்பு கரிக்கிறோம், அந்த கரிக்கிறத வச்சு தான் இவங்க நல்லவங்களா, இந்த பொருள் அங்கீகரிக்கப்பட்ட பொருளான்னு அவங்க விரும்புவாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். நெருப்பை கரிப்பதின் மூலமாக நம்முடைய ஜக்காத் அல்ல, மக்களுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய ஜக்காத்தை அல்லாஹ் மாற்றி கொடுத்துட்டான். நீங்கள் கொடுக்கிற பொருளாதாரம் ஒரு ஏழையின் பசியை ஆற்றுகிறது, ஒரு மனிதனுடைய வறுமையை போக்குகிறது. வறுமை கோட்டு கீழே வவ்வாலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதல் குஃப்ரு ஐயக்கூன ஹாதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃப்ரா. என் சமூகத்தில் வறுமை, பசி, பட்டினி, இறை நிராகரிப்பவர்களை கொண்டு போய் சேர்த்துரும்னாங்க. அதை முஸ்லிமா வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காரு, ஈமானோடு வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காரு. பொருளாதாரத்தின் மீதான அழுத்தம், பொருளாதாரத்தின் மீதான பிரச்சனை ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தை அவனுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்காது. எனவே நீங்கள் கொடுக்கிற ஜக்காத் என்பது உங்க காசுல கூடுதலை கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு வறுமை கோட்டுக்குள் வாழ்கிற மனிதனின் வறுமையை போக்குகிறீங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் ஒரு முஸ்லிமை நீங்க பாதுகாக்கிறீங்க. இஸ்லாமிய வழித்தடத்திலிருந்து, இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து, இஸ்லாமிய நடைமுறையை மாற்றி ஒருவன் பாவம் செய்வதற்கான சூழலை விட்டு அவனை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உங்கள் ஜக்காத்தின் மூலமாக கொடுக்குறீங்க. இது தானமாக கொடுப்பதற்காக அல்ல, கடமையாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்ல. ஒரு சமூகம் அழிவின் பக்கம் சென்று விடாமல், ஒரு சமூகம் பாவத்தின் பக்கம் சென்று விடாமல், அல்லாஹ்வுக்கு எதிரான காரியத்தை ஒரு இஸ்லாமியன் தன் வாழ்நாளில் செய்துவிடக் கூடாது என்கிற பாதுகாப்பை அல்லாஹ் ஜக்காத்தில் வச்சிருக்கான். எனவே நாம் நிறைவேற்றுவது அவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அது உங்களுக்குரியது, அது செலவல்ல, அது குறைந்து போவதல்ல. ஒரு கேணியிலிருந்து தண்ணீரை நீங்க இறக்கிறீங்க, 10 குடம் எடுக்கப்பட்டுச்சுன்னா 10 குடம் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 20 குடம் அது ஊறுவதற்கான வாய்ப்பு, இன்னமும் அந்த கேணி பட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு வாய்ப்பு. உங்கள் பொருளாதாரம், உங்கள் வியாபாரம், உங்கள் உடல் அமைப்புகள், உங்கள் வாழ்க்கைகள் பட்டு போகாமல் ஊறுவதற்கும் பூத்திருக்கிற பூக்களாக அவைகள் மலர்வதற்குமான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கிற தர்மம் அது ஏழைக்கு நீங்க கொடுக்கல, உங்களுக்கு செய்கிற பாதுகாப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அது உங்களுக்குத்தான். ஒமா துன்ஃபிகு இல்லப்திகா வஜ்ஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டாம்னு சொல்றான். அது பயனற்று போயிருங்கிறான் குர்ஆன்ல. எனவே அல்லாஹ்வுக்காகத்தான் செலவு செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துங்க. ஒமா துன்ஃபிகு மின் கைரின், அல்லாஹ்வுடைய பாதையில நல்லதை நீங்கள் செலவழித்தால் யுவஃபா இலைக்கும், நிறைவாக உங்களுக்கு அது வழங்கப்படும், நிறைவாக கொடுக்கப்படும். 1க்கு 10ன்னு சொல்லியிருக்கான். ஈமானை பொறுத்து 700 வரை அது உயர்த்தப்படும். தர்மம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை உயர்ந்ததற்கான செய்திகள் சமூகத்தில் கிடையாது. சுருக்கப்படுவதால் பொருளாதாரத்தில் மேம்பாடு வருவது கிடையாது. ஒரு வழியில் நான் கொடுக்காம தப்பிச்சினேன்னு இவங்க நினைக்கலாம், இன்னொரு வழியில் லட்சக்கணக்காக வெளியேறிக்கிட்டே இருக்கும். 100ஐ பாதுகாத்தால் 1000ல் செலவுகள், 1000ஐ பாதுகாத்தால் லட்சத்தில் செலவுகள். வெளியே போவது அவர்களின் கணக்குக்கு வராது. நாம பாதுகாத்துட்டோம், செலவழிக்கல, ஜக்காத் கொடுக்கல, அதனால இந்த பொருள் பாதுகாக்கப்படும் நினைக்காதீங்க, வேறொரு வழியில். எனவே யுவஃபிர், உங்களுக்கு அது நிறைவாக கொடுக்கப்படும். வ அன்தும் வா துல்லமூன், வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு நீங்கள் செய்த அமலுக்காக அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். அல்லாஹ்ட்ட அநீதம் செய்கிற பழக்கம் கிடையாது, அவன் வாரி கொடுத்து தான் பழக்கம். உங்களுக்கே ஈகை குணை இணக்குமானால், நீங்களே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு தயாராக இருப்பீர்களானால், உங்களை விட படைத்த இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவன். எனவே அவன் உங்களுக்கு அநீதம் இழைக்கவே மாட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றா, ஒமா ஆத்தைத்து மின் ஜக்காத்தின், ஜக்காத்தை ஒரு மனிதன் கொடுக்கிறான், துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒருவன் தர்மம் செய்வானானால் ஃபஉலாயிக ஹுமுல் முதஅஃபூன், அது பன்மடங்காக மாற்றப்படும். கொடுத்த நான் அழிஞ்சு போனேன்னு ஒரு வரலாறு கிடையாது. தர்மம் பஞ்சதுனால என் வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு, நான் மக்களுக்கு கொடுத்த காசுனால தான் எனக்கு இவ்வளவு தூரம் நான் ஒன்றும் வழி இல்லாமல் வந்தேன்னு ஒரு மனிதன் பேச முடியாத சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது இரட்டிப்பாக கூடிக்கொண்டே இருக்கும்.
அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சி மட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியாக மாறும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பொருளாதாரம் கூடணும்னா பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தர்மம் செய்யுங்க, பிரச்சனை மாற்றப்படும். காசு இல்லை, நெருக்கடியா இருக்கு, நான் சுருக்கிக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்ல 100 ரூபா தான் இருக்கு, 10 ரூபாயை கொடுங்க, அல்லாஹ் 1000 மாத்துவான். நெருக்கடிகள் தீருவதற்கு ஜக்காத்து காரணமா இருக்கும். இன்னமும் அல்லாஹ் நேசிப்பான். காசு இல்ல, பொருளாதார குறைவாத்தான் இருக்கு, 100 ரூபாயை வச்சு செலவழிக்கிறதே சிரமம்னு இருக்கு, அப்பையும் 10 ரூபாயை கொடுக்குறானே. இவனுடைய சிந்தனை மாறுதே. அல்லாஹ் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மகத்தான வாய்ப்பு. ஜக்காத்து 3 விஷயங்களை உலகத்திற்கு மகத்தான செய்திகளை சொல்லுகிற ஒரு மனிதன் ஜக்காத்து வழங்குவதனால அல்லாஹ் அவனை சோதிக்கிறான். பொருளாதாரத்தை கொடுத்து இது ஏன் காசுன்னு நினைக்கிறானா, இல்லை நான் கொடுத்த காசுன்னு இவன் செய்கிறானா, என்னுடைய உத்தரவு அங்கே செயல்படுதா, பணத்தின் மீதான மோகம் அவனுக்கு இருக்கா? 2 விதமாகவும் குர்ஆன்ல சொல்றான் ஜக்காத்தை பற்றி சொல்லுகிற போது. ஒன்று, நீங்கள் சம்பாதித்த வற்றியில் என் பாதையில் செலவழிங்கள். அது உன் காசு தான், நீ சம்பாதிச்சது தான், உன்னுடைய முயற்சி தான், உன்னுடைய உழைப்பு தான், உன் காசை என் பாதையில் கொடு, உன் மனசு எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பார்க்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், நான் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடு. உன் மனசுல உள்ள சைத்தான் ஊசலாடத்தை போடுறானா, ஏன் காசுன்னு நினைக்கிறியா, இது அல்லாஹ் கொடுத்தது, அதனால நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறேன். காசு உங்களுடைய வாழ்க்கையை முடக்குகிறதா? பொருளாதாரத்தின் மீதான ஆசை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விட்டு உங்களை தடுக்கிறதா இல்லையா என்று பரிசோதிப்பதற்காகத்தான் ஜக்காத்துடைய கடமை. அதே மாதிரி மனிதனுடைய இதயத்துக்குள்ள கஞ்சத்தனமும் பேராசையும் உள்ள மாட்டிக்கிட்டு கிடக்கா. காசு இல்லாத ஆட்கள் கூட கூடுதலாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க, இருப்பதை பங்கு கொடுப்பதற்கு ஆசைப்படுறாங்க. பணம் கூட 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 வரமாட்டேங்குது. பணம் கூடுனா செலவு கூடணும்ல, செலவழிப்பது கூடணும்ல. ஆனால் ஆச்சரியம் என்ன பாருங்க, பணம் கூட 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 செலவழிக்கிற பண்பு குறைஞ்சு போகுது. எடுப்பதற்கு மனிதன் அச்சப்படுகிறான், குறைஞ்சு போகணும் மனிதன் யோசிக்கிறான். அப்ப கஞ்சத்தனத்தையும் பணத்தோடு சேர்த்து கூடி வந்துருது, பேராசையும் மனிதனுக்கு பணத்தோடு சேர்ந்து கூடி வருகிறது. அல்லாஹ் பரிசோதிக்கிறா, இவன் கஞ்சனா இருக்கானா அல்லது பேராசையோடு தன் வாழ்க்கையை முடக்கிக் கொள்றானா? ஜக்காத்து கொடுப்பதின் மூலமாக தன் கஞ்சத்தனத்தை உடைத்து தன் பேராசையை உடைத்து ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த உலகத்தில் அல்லாஹ் வசதி படைத்தவர்களை படைச்சிருக்கான், ஏழைகளை படைச்சிருக்கான். இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு அமைதி நிலவுவது ஜக்காத்தின் மூலமாகத்தான். ஒரு அமைதியான சூழல் கிடைப்பது ஜக்காத்தின் மூலமாகத்தான் வாய்ப்பு இருக்கும். அந்த 3 நன்மைகள் ஜக்காத்தை பின்பற்றுவதால் நமக்கு கிடைப்பதாக வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, கொடுத்தா காலியாயிரம் நம்மளை அச்சப்படுத்திக்கிட்டே இருக்கான். சைத்தான் நம்மள்கிட்ட காட்டுற மல்லுக்கட்டு என்னன்னா, நீ கொடுத்தா உனக்கு குறைஞ்சு போதும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், ஷைத்தானும் உங்கள்கிட்ட பேசுறான், நானும் உங்கள்கிட்ட பேசுறேன், எது உங்கள்கிட்ட ஈடுபடுது? அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை அச்சப்படுத்துகிறான். 100 ரூபாயில 10 ரூபா கொடுத்தா 90 ரூபா தானே கையில் இருக்கும், 100 ரூபாய வராதே, உன் காசு குறையுதேங்கிறான். நீ 10 ரூபா கொடுக்கலன்னா 90 போயிருங்கிறான். அல்ல, நீ 100 ரூபாயில 10 ரூபா கொடுத்துட்டா 90 ரூபா நான் எனக்கு மிச்சமா இருக்கு, 10 ரூபா போச்சுன்னு சைத்தான் உனக்கு எச்சரிக்கை பண்றான்ல. இந்த 90 சேஃப்டியே அந்த 10 ரூபாக்குள்ள தான் இருக்கு. 99 ரூபா கையில் இருக்கு, அந்த 1 ரூபா சேர்ந்தா தானே 100 ரூபா. இந்த 1 ரூபா சேருகிற வரை அது 99 தான். 1 சேர்க்கப்படுகிற போதுதான் 100ஆக மாறுது. நீ 10 கொடுக்கலனா இந்த 90 காலி ஆயிடும். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை ஏற்றுகிறான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, கெட்ட விஷயத்தின்பால், அருவருக்கத்தக்க விஷயத்தின்பால் சைத்தான் உங்களை ஏவிக்கிட்டே இருக்கான். வறுமையை அச்சப்படுத்துவான், கெட்டது செய்யுங்கன்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் இருக்கான் பாருங்க, வல்லாஹு யஇதுகுமுல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பின்பால் உங்களை அல்லாஹ் தூண்டுகிறான். நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் தர்றேங்கிறான். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்? வஃபதுலா, அல்லாஹ் உங்களுக்கு அருளை உங்களுக்கு ஏவுகிறார். அல்லாஹ் சொல்வதெல்லாம் அருள், அல்லாஹ் உங்களிடத்தில் சொல்வதெல்லாம் மன்னிப்பு. 2க்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. கெட்டதை ஏவுகிறான், அருவருக்கத்தக்கதை ஏவுகிறான். இங்க அல்லாஹ் அருளை ஏவுகிறான். அவன் வறுமையின் மீது உங்களை அச்சப்படுத்துகிறான். அல்லாஹ் பாவ மன்னிப்பின் மீது உங்களுக்கு அந்த தைரியத்தை அல்லாஹ் ஊட்டுகிறான். அதனால தான் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ரஹ்மத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரஹ்மத்துனா ஆகிரத்தில் கிடைக்க வேண்டிய அருள்னு சொல்லுவாங்க. ஃபதுலுன்னா ஆகிரத்திலையும் கிடைக்கணும், இந்த உலக வாழ்க்கையிலும் கிடைக்கிறதுக்கு பேர் ஃபதுல். அதனால தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே நீங்கள் வருகிற போது கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு உள்ள வாங்க,
ஏன்னா இறைவனுடைய ஆலயம், மறுமையின் காரியம் வேண்டும். உள்ளே வருகிற போது ரஹ்மத்தின் வாசலை திறப்பாயாக, பள்ளியை விட்டு வெளியே போகிற போது இறைவா ஃபதுலை கொடுப்பாயாகன்னு நமக்கு ரசூல்லா துவா கொடுத்தாங்க. வெளியே போகிறோம்ல, உலகமும் வேணும், ஆகிரத்து வேணும். அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டிலையும் உங்களுக்கு சிறப்பு கிடைப்பதற்கான ஏற்பாட்டை தர்மத்தின் மூலமாக நாம் உண்டாக்கி தருகிறோம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பொருளாதாரத்தின் சேமிப்பு அனைத்தும் அச்சம்னு குர்ஆன் சொல்லுது. சம்பாத்தியத்துக்கு அனுமதி, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நீ சம்பாதித்த பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுக்காம நீ தடுத்து வச்சினா அந்த பொருளாதாரம் உனக்கு ஆபத்துன்னு குர்ஆன் சொல்லுது. அந்த பொருளாதாரம் உனக்கு அழிவை கொடுக்குன்னு குர்ஆன் சொல்லுது. எந்த சமயம் இந்த இடத்துல கை வைக்கல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ எவ்வளவு வேணாலும் சேகரிச்சுக்க, அதை பற்றி அது உன் விருப்பம்னு விட்டுறாங்க. இஸ்லாத்தில் மட்டும்தான் நீ சம்பாதிக்கலாம், சம்பாதித்ததை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். மூசா நபியுடைய காலத்தில் காரூன்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், யாருக்கு எதையும் கொடுக்கல. என் செல்வம் தான் எனக்குரியது, நான் சம்பாதிச்சது, என் முயற்சி, என்னால் உருவானதுன்னு நினைச்சான். அல்லாஹ் உனக்கு என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? பூமியில் அல்லாஹ் அவனை புதைத்தான். பூமிக்கடியில காரூன் புதைக்கப்பட்டான் என்கிற வரலாறு குர்ஆன் சொல்லுது. மெத்த பணம் என்பது நம் அழிவுக்கு காரணம்னு குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பாதைக்கு அது ஒதுக்கப்படாவிட்டால், அல்லாஹ்வுடைய விஷயத்திற்கு அது ஒதுக்கப்படாவிட்டால் அந்த பணமே நம் அழிவுக்கு காரணமாக மாறும் என்கிற செய்தியை குர்ஆன் எச்சரிக்கிறது. அபுலஹபை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். இறைவனுடைய சாபத்திற்குரியவனாக அபுலஹப் மாறினா, அது அல்லாஹ் சொல்லுகிற போது வாசகத்திலே எப்படி தான் பயன்படுத்துறான். அந்த தப்பத்தியதா என்கிற அத்தியாயத்தில் மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, அவனுடைய பொருளாதாரமும் அவன் சம்பாதித்தவையும் அவனை நரகத்தில் விட்டு பாதுகாக்கவில்லை. அவன்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சு, சம்பாத்தி இருந்துச்சு, அது அவனுடைய நாசத்தை பாதுகாத்துச்சா? அவனையும் அவனுடைய மனைவியும் நரகத்துக்குரியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே. வசனம் இறக்கப்பட்டு 10 வருடம் அபுலஹப் உயிரோடு இருந்தானே, அவனுடைய பொருளாதாரம் அபுலஹப் பாதுகாத்துச்சா? அவனுடைய பொருளாதாரம் ரசூலுடைய சாபத்தை விட்டு அபுலஹப் பாதுகாத்துச்சா? பாதுகாக்கல, பாதுகாக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். பொருளின் சேமிப்பு மாத்திரம் பாதுகாப்பை தராது, பொருளின் செலவழிப்பு பாதுகாக்கும் அல்லாஹ் சொல்றான். பொருளை சேர்த்து வைப்பது மாத்திரமே உங்களுக்கான வாழ்வியலில் சிறப்பை உருவாக்காது, உங்களின் செலவழிப்புகள் அதை உருவாக்கும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் முழுக்க செலவழிப்பை அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் காட்டுகிற தயாளத்தை அல்லாஹ் பேசுகிறான். உங்களிடத்தில் இருக்கிற கருணையின் வெளிப்பாட்டை அல்லாஹ் கணக்கில் கொண்டு வருகிறான். எனவே பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கான முயற்சி செய்யப்படுகிற காலத்தில் எல்லாம் ஏழைகள் இந்த உலகத்தில் இருந்து மாற்றப்படுவார்கள். வறுமை கோட்டு கீழே வாழ்பவர்கள் மாற்றப்படுவார்கள். வட்டி போன்ற மா பாதகமான செயலை விட்டு இந்த சமூகம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜக்காத் என்கிற விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய கடமை இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்படுகிற போது தன்னிறை உள்ள சமூகமாக இந்த சமூகம் மாறுவதற்கான வாய்ப்புண்டு. அல்லாஹ் பயன்படுத்துவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத் என்கிற கடமையை மார்க்கம் வலியுறுத்திய செய்திகளை நாம் பேசிக்கொண்டே வந்தோம். இஸ்லாமிய சமூகம் மிகுந்த கவனத்தோடும் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஜக்காத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஜக்காத் என்ன செய்யும்? ஜக்காத்தால் என்ன செஞ்சிட முடியும்? நாம் கொடுக்கிற ஒரு தனி மனிதனின் பணம் இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றத்தை உருவாக்க போகும்னு நினைக்கிற மக்களுக்கு வரலாறு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஹலீஃபா உலகத்தில் இப்படி ஒரு ஆட்சியை தர முடியுமா என்று 10.5 ஆண்டு காலம் 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவை கட்டி ஆண்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் தவிர்க்க முடியாத மாபெரும் தலைவர் ஹதரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவுரை, ஜக்காத்துடைய பணத்தை வசூல் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு செலவழிங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஜக்காத்தை வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணிவிட்டு அங்கே மக்களுக்கு தேவை போக 3 பங்கா பிரித்து 2 பங்கை தன் பகுதிக்கு வச்சுட்டு 1 பங்கை மத்திய அரசு உமருக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
உமரில் எல்லாம் கோபப்படுறாங்க. ஜக்காத்தை வசூல் பண்ணி அங்கே செலவழிங்கன்னா இங்கே யாருங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னா? எங்களுக்கு 2 போதும், அவ்வளோதான் இங்கே தேவை. அடுத்த ஆண்டு ஜக்காத் வசூல் செய்யப்படுகிறது. 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு பாதி மத்திய அரசுக்கு, பாதி தன் பகுதிக்கு. 3வது வருஷம் ஜக்காத் வசூல் செய்யப்படுகிறது. வசூல் செய்யப்பட்ட பணம் அனைத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்புகிறார். முரளியில் கேட்டாங்க, என்னங்க? இல்லை, இங்கே ஜக்காத்து வாங்க ஆள் இல்லை, எங்களுக்கு ஜக்காத்து வேணாம். இலவசம்னா வாங்குகிற இடத்துல ஒரு முஸ்லீம்களை நிறுத்தி வைத்திருப்பவர்கள் யோசிக்கணும். வேற யார்கிட்டையும் போய் அரசாங்கத்தில் கையேந்த வேண்டிய சூழலில் இந்த மார்க்கம் முஸ்லீம்களை வைக்கலை. ஏழைகளாகவே ஒரு பகுதியில் வாழுகிற சூழல்ல அல்லாஹ் வைக்கலை. எந்த பகுதியில் ஏழைகள் இருக்கிறார்களோ அந்த ஏழைகளை தீர்ப்பதற்கான வசதி படைத்தவர்களை அந்த பகுதியில் அல்லாஹ் வச்சிருக்கான். அவர்களுக்கு கடமை. இவர்கள் தவறு செய்தால் இதற்கு அவர்கள் குற்றவாளிகளாக மாற்றப்படுவார்கள். இந்த பொருளாதார மீறல் ஒரு மஹல்லாவில் நடக்கும். ஆனால் வசதி படைத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொருள் சொல்லணும். 3 ஆண்டுகளுக்குள்ள ஜக்காத்துடைய பொருளை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு நிலை உருவாக்கப்பட்டது உமர் காலத்துல. ஒரு மஹல்லாவில் அப்படி ஜக்காத் வசூல் செய்யப்பட்டு அந்த பகுதியில இருந்து வெளியில மக்கள் போகாத சூழலை உருவாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மகளுக்கு திருமணம்னு வந்துட்டா பள்ளிவாசலுடைய லெட்டர்பேடில் எழுதி திருமணத்துக்கு இந்த பெண் தயார் இருக்குன்னு பிச்சை எடுப்பதற்கு பள்ளிவாசலுடைய லெட்டர்பேடு போகிற இடத்துல தான் நம்ம வாழ்க்கையை வச்சுருக்கோம். ஒரு மருத்துவ தேவன் வந்தால் மருத்துவ சர்டிஃபிகேட்டோடு தேர்ந்து பள்ளிவாசலுடைய லெட்டர்பேடு அடிக்கப்பட்டு தமிழகம் முழுக்க வசூல் செய்வதற்கு பள்ளிவாசலுடைய வாசலில் கண்ணீரோடு தாய்மார்கள் நிற்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். இஸ்லாம் கொடுத்த வாழ்வியல் அல்ல, அந்தந்த பகுதிகளுக்கு தேவையானதை அவங்க செய்கிறதுக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் கொடுத்துருக்கான். 3 வருஷத்தில் நிரூபித்தாங்க. 2வது உமராக உலகத்திற்கு ஆட்சி கொடுத்த, உமரின் பேரனாக இந்த உலகத்திற்கு வந்த உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே நிலை. ஜக்காத்தை வசூல் பண்ணி வாங்க ஆள் இல்லை. சந்தையில் பணத்தை குவிச்சு வச்சு இங்கே ஜக்காத்துடைய பொருள் இருக்கு, யாருக்கு வேணும் வந்து வாங்கிட்டு போங்க. தார் சாலைகள் ஜக்காத்துடைய பொருள்ல, மக்களுக்கு நிழல் குடைகள் ஜக்காத்துடைய பொருளை, மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் ஆண்கள் தேங்கி நின்ற போது ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து மகரா கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைங்க. எல்லாமே ஜக்காத்தில் செய்யப்பட்டது. எல்லாமே ஜக்காத்தை கொண்டு ஒரு நிறைவான ஒரு சமூகத்தை உருவாக்க முடிஞ்சது. ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க, சஹாபாக்கள் காட்டி கொடுத்தாங்க. பொறுப்பாளர்கள் கவனம் செலுத்தினால், அதற்காக முக்கியத்துவப்படுத்தினால், அதை நோக்கிய ஒரு குழு நிர்மாணிக்கப்பட்டால், உமரலியுடைய ஆட்சி காலத்தில் ஜக்காத்துக்கு அறக்கட்டளை, ஜக்காத்துக்கு ஒரு குழு வசூல் செய்யப்பட்ட அவ்வளவு பக்காவா நிதியினுடைய விஷயங்கள் செய்யப்பட்டதை வரலாறு நமக்கு பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசா பள்ளிக்கு வரும். தொழுகைக்காக போய் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. மக்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த ஜனாசாவுக்கு எதுவும் கடன் இருக்கா? ஆமாம் ரசூலுல்லாஹ் கடன் இருக்கு. இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பாளியாக இருக்கீங்களா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க. நாங்கள் கடன் அடைச்சிக்கிறோம். சரி ரைட்டு. அப்போ ஜனாசாவுடைய தொழுகை, ரசூல் தொழுகை வைத்தால் பாவ மன்னிப்பின் உச்சம் கிடைக்கிறது. அந்த கடன் இருக்குது, ஜக்காத்து அதாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, சஹாபாக்கள் யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க. கடன் பெற்ற ஒருவனுக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன். இது ஜக்காத்து கடமையாகிறதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. மதினாவுக்கு போனதுக்கு பிறகு ஜக்காத் அல்லாஹ் கடமையாக்கிறான். ஹிஜ்ரி 2 ஜனாசா வருகிறது. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, எது கடன் இருக்கா? ஆமாம் இருக்குது. இவருக்கு சொத்து இருக்கா? சொத்தை பூரா வாரிசுகளுக்கு கொடுங்க. கடன் என் பெயரில் எழுதப்படும். அரசிட்ட நிதி இருக்குது, ஜக்காத் இருக்குது, அந்த கடனை நாங்கள் கொடுத்துட்றோம். எப்படி மாறிச்சு வாங்க இஸ்லாமிய சூழல். கடன் இருந்தால் ஜக்காத்துடைய பொருள் இல்லாமல் ஜக்காத்து கடமையாகாமல் நீங்கள் தொழுகை நடத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் புனக்கணிக்கிற ஒரு வாழ்வு கிடைத்தது. ஜக்காத் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஜக்காத்தினுடைய நிதி நம்ம கையில் இருக்கு, வருவாய் இருக்கு. எனவே இவருக்கு தொழுகை நடத்தாமல் இந்த ஜனாசா புறக்கணிக்கப்படுகிற ஜனாசாவாக மாற்றப்படாமல் இருந்ததற்கு ஜக்காத்து காரணம். ஜக்காத்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்துக்கு உருவாக்க முடியும். அதற்கு அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரசூலின் வஃபாத்து, ஜக்காத்து கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட தான் ஜக்காத்தை வாங்கிட்டு நீங்கள் சல்லி அலைஹிம் அவங்களுக்கு துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னானே. இப்போ தான் நபியே இல்லையே. ஜக்காத் யார் வாங்குவா? யார் துவா செய்வா? ஜக்காத் தரமாட்டோம். உமரலியல்லாஹ் அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, ஜக்காத் தர மறுத்தா நான் போர் செய்வேன். உமரலியல்லாஹ் கேட்குறாரு, என்னங்க ஜக்காத்து தரலாங்கிறான், போர் செய்வேன்னு சொல்கிறீங்க,
தொழுகையை நிறைவேற்றான், மார்க்க கடமையை செய்கிறான். ஜக்காத்துங்கிறது அவன் தனிப்பட்ட கடமை, செய்யாட்டி அல்லாவுக்கும் அவனுக்கும் ஆச்சு. இதுக்கு போய் போர் செய்யணுமா? முரளியில் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு அவ்வளவு அறிவை அந்த நேரத்தில் கொடுக்கல, நான் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அபூபக்கருக்கு அல்லாஹ் அப்போ அவருடைய இதயத்தை விரிவுபடுத்தின சொன்னாங்க, ரசூலுல்லா இல்லாததற்கு பிறகு, இந்த மார்க்கம் முழுமை பெற்றதற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஜக்காத்து இல்லாமல் இந்த மார்க்கத்தை குறைவுபடுத்த நான் விட்டுருவனேன்றாரு. அழுத்தி பேசாத, வேகம் காட்டாத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப பாவமா தன் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போனவர். மார்க்கத்தினுடைய பொறுப்பாளரை வந்ததுக்கு பிறகு ஜக்காத்து தரலன்னு ஒரு படை கிளப்பப்படும். ஒரு படை கிளப்பப்படும். அந்த ஜக்காத்துடைய பொருள் கோடி அல்ல, ஒரு கயிறு அளவுக்கு ஜக்காத் இருக்குமானால் ஒரு படை தயார் செய்யப்படும். படையின் தளபதியாக வாளேந்தி அபூபக்கர் நிற்பார். அன்னைக்கு அவங்க போட்ட சட்டம் தான் இன்னைக்கு இஸ்லாத்தை பாதுகாத்துச்சு. அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றா கலட்டி 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 இந்த மார்க்கத்திற்கு நிறைய விஷயங்களை சம்பந்தம் இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்போ ஜக்காத் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை இந்த செய்தி நமக்கு உருவாக்கி தருகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, ஜக்காத்னாவை ஏதோ சில்லறையை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு அப்படி போயிட்டா நம்முடைய ஜக்காத்து முடிந்து போகுங்கிற இடத்துல நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய செய்தி. ஒரு ஜக்காத் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஜக்காத்தை அடுத்த ஆண்டு அவன் ஜக்காத்து கொடுப்பவனாக மாறணும். கடைகளிலே ஜக்காத்து சேலைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. 100 ரூபாய்க்கு சேலை நிரப்பமாக இருக்கும். 100 சேலையை வாங்கி கூட ஒரு பெண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு சேலை அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி பயன்படும்? கொடுக்கறது தப்புங்கிற இடத்துல சொல்லப்படலை. ஒரு சேலையை வாங்கி 100 சேலையை வாங்கி 100 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்துட்டோம்னா நம்முடைய ஜக்காத்து கடமை முடிஞ்சு போச்சுன்னு நாம் நினைக்கிறோம். அவங்க வாழ்வாதாரம் எப்படி சரிப்படும்? எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறேன்னு ஒரு பெண் கேட்கிறார். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், நான் எந்த சலுகையும் வாங்க விரும்பலை, எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் தச்சிருவேன். அவன் பகுதியில் ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு கிரைண்டர் மட்டும் வாங்கி கொடுங்க, மாவாட்டி நான் பொழைச்சிக்கிறேன், எனக்கு எந்த சலுகையும் வேணாம், எனக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற பொருள் வேண்டாம், ஒரு கிரைண்டர் போதும், நான் மாவாட்டி என்னுடைய தொழிலை நான் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கேன்னு வாழக்கூடிய தன்மானம் உள்ள பெண்கள் இந்த மார்க்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கள திரும்ப திரும்ப நாம் எந்த நிலைக்கு கொண்டு போகிறோன்னு பாருங்கள். லிஸ்ட்டு வச்சுருக்கோம், நோட்டு. போன வருஷம் என்ன கணக்குனா, போன வருஷம் வாங்கினோம், இந்த வருஷம் வாங்கணும்னு முதல்ல நியத்து, குறையணும்னு நியத்து கிடையாது. 40 பேர் 30 ஆகணும், 40 45 ஆக்கப்படுமே தவிர லிஸ்ட்டை போட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு சதகத்துல் ஃபித்ராவுக்கு நோட்டு, டைரி, வருஷம் திரும்ப. அப்போ அவன் அதே நிலையில தான் இருக்கணுமா? அவன் சதகத்துல் ஃபித்ரா கொடுக்குற இடத்திற்கு ஒருவன் உருவாக கூடாதா? ஒரு ஊருக்கு போகிறோம், சதகத்துல் ஃபித்ராவினுடைய பைய கொடுப்பதற்கு போனால் அந்த இமாம் மல்லு கட்டுறாரு, இங்கே ஃபித்ரா கொடுக்காதீங்க, நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா ஃபித்ராவை கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன வித்தியாசம்? அவர் சொல்கிறார், எவ்வளவு காலத்திற்கு எங்கள் மக்கள் ஃபித்ராவை வாங்கிய கூட்டமாக நாங்கள் இருப்போம், நாங்கள் இனிமேல் கொடுக்க போகிறோம்னாரு. கொடுக்காதீங்க எங்கள் பகுதிக்கு. அந்த ஊரே முஸ்லீம்களாக மாறினார்கள், அந்த ஊரே முஸ்லீம்களாக மாறினார்கள். வறுமை கோட்டில் இருக்காங்கன்னு பல பகுதியில் இருந்து பொருள் கொண்டு போகப்பட்டது. அப்படி நாம் கொண்டு போன போது அந்த இமாம் சொன்னார், எங்களை பிச்சைக்காரனாவே வைக்காதீங்க, நாங்கள் அப்படியே வாழ்றதுக்கு விரும்பலை, நாங்கள் சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்குற இடத்திற்கு மாறப்போகிறோம் என்கிற வார்த்தை ஒவ்வொரு மஹல்லாவிலும் உருவாக்கப்படும். திரும்ப திரும்ப அதே லிஸ்டுக்குள்ள அதற்குள்ளேயே அவர்கள் வாழ. அவங்க ஒரு கடனில் ஒருத்தன் தத்தளிக்கிறான், அந்த கடனை அடைச்சு அவன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்போம். அடுத்த ஆண்டு அவர் ஜக்காத்து கொடுப்பவராக மாறுவார், அவர் சதக்கா செய்யக்கூடியவராக மாறுவார். சில்லறைகளை மாத்திர எங்கேலாம் அந்த அமைப்பு இருக்கோ, பைத்துல் மால்கள் உருவாக்கப்படுகிறதோ, பைத்துல் ஜக்காத் உருவாக்கப்படுதோ, நம்ம பள்ளியில் அதை செய்வதற்கான முயற்சியில் இருக்கோம், அந்த பைத்துல் ஜக்காத் கொடுக்கப்படுதோ, அது அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு ஒரு 10,000 10 பேர் சேருகிற போது 1,00,000 ஒரு குடும்பத்திற்கான வாழ்க்கை. ஒரு 20 பேர் சேருகிற போது அது 2 லட்சம் ஒரு வியாபாரத்திற்கான முன்னெடுப்பு. அடுத்த ஆண்டு நீ மாறு, நீ அடுத்த ஆண்டு பிச்சைக்காரனா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் பிரதிபலிக்கும், ஒரு முஸ்லீமுடைய நியத்து சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என்ற ஜக்காத்து வாங்கினவனை மாற்றி கொடுப்பேன், 10 பேருக்கு பிரித்து கொடுக்குற விட ஒருத்தனை நான் சிறப்பாக மாற்றுவேன். இஸ்லாம் காட்டிய வழிகாட்டுல தான், இந்த மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகுன் நார வலௌபி ஷக்தி தமரத்தன், ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாசகத்தில் தர்மத்தில் மட்டும் முஸ்லீம்கள் வார்த்தையை கூட விட மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயத்தில் கூட ஏங்க பேரிச்சம்பழத்தை கொடுத்து நீங்கள் நரகத்தை, பேரிச்சம்பழமாக கொடு. அரபு நாட்டில் பேரிச்சம்பழம் ரொம்ப விலை குறைவு. சவுதியில் அது பேரிச்சம்பழம் கன்றி உள்ள நாடு, பேரிச்சம்பழம் ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கும். அப்போ வசதி இல்லாதவர் கூட பேரிச்சம்பழத்தை இயல்பாக கொடுக்க முடியும். அப்போ
அப்போ அதனால ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு ஆப்பிள் வாங்கி கொடுத்தா பிரச்சனையா? ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு மேட்டு போட்டு விட்டார்னா அப்போ அது சதக்காவுடைய தர்மத்தில் வராதா? பேரிச்சம்பளத்தை கொடுன்னு சொல்லிட்டாங்க நரகத்தை பாதுகாக்கனா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு கொடுக்குற இடத்துல பூராமே பேரித்தம்பளமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுவது என்பது அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டதில்லை. எது குறைவுன்னு நினைக்கிறியோ, எது தாழ்வுன்னு நினைக்கிறியோ, உன் சக்திக்கு எது சாத்தியப்படும் நினைக்கிறியோ அதை கொண்டு வந்து தேவையுடைய ஆட்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது நரகத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நரகம் எவ்வளவு பெருசு, பேரிச்சம்பளம் எவ்வளவு சிறுசு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பீட்டை பார்த்தீங்களா? ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் நரகத்தில் போட்டுட்டு அல்லாஹ் நரகத்தில் கேட்குறான், அஹ்லிம் தலஅத்தி, உன் வயிறு நம்பிருச்சா? சில பேர் கல்யாண வீட்டில் 2 பந்தி 3 பந்தி விடாமல் ரவுண்ட்ஸில் போய்கிட்டே இருக்கும் பாருங்க, வயிறு நம்பவே செய்யாது. அல்லாஹ் நரகத்தில் கேட்குறான், கோடிக்கணக்கான மக்களை உள்ளே போட்டாச்சு, ஹலீம் தலாத்தி, உன் வயிறு நம்பிருச்சா? தகூலு ஜஹன்னம் ஹல்மிம் மசீத், என் வயிறு நம்பாது உன்னை இருந்தால் கொண்டு வந்து போடுங்குது நரகம். அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு தர்மம் மட்டும்தான் பாதுகாக்கும். தர்மத்துக்கு தான் அவ்வளோ ஆற்றல் இருக்கு. தர்மம் சின்னதாக இருந்த போதும் சிறியதாக இருந்த போதும் கூட, கணக்கின் அளவில் அது குறைவாக இருந்த போதும் கூட அதன் பிரதிபலிப்பு, அதை ஏற்படுத்துகிற தாக்கம், அதை ஏற்படுத்துகிற அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியில் சொல்லியிருக்காங்க. இது நாம இன்னமும் ஏழையை காப்பாற்றுறதுக்கு நம்மகிட்ட உள்ள கருணைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஜகாத்து கொடுக்கறத நான் பார்த்து கொடுத்து இல்லை, இது கருணை கிடையாது, இது உங்கள் மீதான கடமை. நீங்க இறக்கப்படலை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதனால அப்ப கொடுக்க முடியாம சூழலை அல்லாஹ் உருவாக்கிட்டா என்ன செய்ய முடியும்? ஜகாத்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அது உங்கள் மீதான கடமை, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு மஹல்லாவில் வசதி படைத்தவர்கள் இருக்கிற போது பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு தவறு நடக்குமானால் அந்த தவறுக்கு, அந்த பொருளாதாரத்தின் கடமையை நிறைவேற்றாத ஜக்காத் கொடுக்காதவர்கள் அந்த குற்றத்திற்கு அவர்கள் பொறுப்பாளி ஆவார்கள் என்கிற கவனத்தோடு, எங்கே ஜக்காத் சரியாக நிறைவேற்றப்படுகிறதோ, முறையோடு நடைபெறுகிறதோ அதற்கான ஆதரவுகளை தந்து, ஜக்காத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு, அதனுடைய முறைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு கணக்கிட்டு அந்த கடமையை நிறைவேற்றினால் தர்மம் மாத்திரமே இந்த சமூகத்திற்கான மகத்தான மாற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது போன்ற புனித நாட்களில் இந்த ஜக்காத்தை தருவதற்கான முயற்சியை நாம் கவனம் செலுத்துவோம். வாழுகிற வாழ்க்கை இந்த சமூகம் தன்னிறை உள்ள சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு தர்மத்தில் மாத்திரம்தான் சாத்தியம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சூழலை சமூகத்திற்கு உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.